ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும், ஃப்ரீ தான். சாட் ஜிபிடி அப் டு த லிமிட் ஃப்ரீ, ஜெமினி ஃப்ரீ. அதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், டெக்ஸ்ட் பேஸ்டாக இருக்கும். இமேஜ் எல்லாம் கேட்டோம் அப்படின்னா ஒரு சிலது வராது. சாட் ஜிபிடியில் இமேஜ் எல்லாமே கேட்டோம், இந்த கிப்லி இமேஜ் இதெல்லாம் எல்லாமே வரும். பட் ஒரு நாளைக்கு 5 இந்த மாதிரி லிமிட்டடாக தான் இருக்கும். அதுக்கு மேலே வேணும்னா காசு கட்ட சொல்லுவாங்க. ஆனால் நம்மளோட கான்செப்ட் 10 பைசா கூட செலவு பண்ணக்கூடாது எதுக்குமே. எல்லாமே எங்கெங்கெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குதோ எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதை எடுத்து அதிலிருந்து சம்பாரிச்சுக்கணும் தவிர, அதையை தாண்டி நம்ம கமர்ஷியலாக ஒரு லெவலுக்கு போகும்பொழுது தான் வந்து நம்ம பணம் கட்டுறதா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு 2 லட்ச ரூபா வந்து நம்ம மிச்சம் பண்ண முடியுது, இதை வச்சு மிச்சம் பண்ண முடியுதுன்னா நம்மளுக்கு மாதம் வந்து ஒரு 1600 ரூபா கட்டுறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஸோ இது எளிதாக, இலவசமாக, தெளிவாக கிடைக்கக்கூடியது. இதை நாம் பயன்படுத்தி கொள்வோம். எப்போ அப்படின்னா, இது எவ்வளோ தூரம் ஃப்ரீயாக கிடைக்குதோ அவ்வளோ பயன்படுத்தி கொள்வோம். மேக்ஸிமம் ஏஐ மேக்ஸிமம் எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கும். சாட் ஜிபிடி காசு கேட்குறான். இதே மாதிரி தான் எல்லாருமே காசு கேட்பாங்க. ஜியோ கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுப்பான், இல்லை லிமிட்டடாக ஃப்ரீயாக கொடுப்பான். அப்புறம் நம்மளை ஆசையை தூண்டிடுவான், நம்ம அது இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற லெவலுக்கு வந்துடுவோம். இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் அதை வந்து காசு கொடுத்து வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் அந்த காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்போ அடுத்தடுத்த லெவலுக்கு போகும். இது வந்து நம்மளை வந்து அடிமையாக்கக்கூடிய செயலாக இருக்கும். ஆனால் என்றைக்குமே வந்து இதை நம்ம அடிமையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது இதோட கான்செப்ட். பேசிக்ஸில் நம்ம தெளிவாயிட்டோம் அப்படின்னா இதில் நம்ம மாஸ்டர் ஆயிடலாம். ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். இதோட பேசிக்ஸ் என்ன, இது சாட் ஜிபிடியோட பேசிக் என்ன, இல்லை ஏஐயோட பேசிக் என்ன, அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுறான், என்ன டெக்னாலஜி நியூவாக வந்திருக்குது இப்படிங்கிறது எல்லாத்தையும் பேசிக்காக தெரிஞ்சுட்டா போதும். நியூஸ் படித்தா போதும். அண்ணன் இந்த தினத்தந்தியில் போட்டதை அனுப்பிச்சுட்டு இருந்தாரு. அதில் அமெரிக்காக்காரன் டீப்சீக்கும் சாட் ஜிபிடி ஓப்பன் ஏஐ வந்து எப்படி காம்படிட் பண்ணிக்கிறானுங்க, அடிச்சுக்கிறானுங்க அப்படிங்கிறத பற்றிலாம் போட்டிருந்தேன். ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு நியூஸ். இதை நம்ம ஜஸ்ட் படிச்சுட்டா போதும். வேற வந்து நம்ம இதில் போயிட்டு இன்பில்ட்டாக போயிட்டு ஏன் இது அந்த என்விடியோட ஷேர் குறைஞ்சப்போ ஏன் குறைஞ்சதுங்கிற அளவுக்குலாம் நம்ம போய் தேட தேவையில்லை. நம்மளுக்காக சம்மந்தமே இல்லை. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. பேசிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்குவோம். பேசிக்ஸை நம்ம வந்து 100% தெளிவாக தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அதில் நம்ம மாஸ்டர் ஆயிடலாம். சாட் ஜிபிடி எல்லாமே ஒரு பேர். ஜெமினி, சாட் ஜிபிடி, கிளாடு, கோபைலட், என்னென்ன இருக்குது எல்லாமே ஆளுக்கு ஒரு பேர். வெவ்வேறு கம்பெனிக்காரன் வச்சிருக்கிறான். அவன் சௌரியத்துக்கு ஒரு பேரை உருவாக்கி வச்சிருக்கிறான். அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அது அவனுடைய கம்பெனி ஓரியன்டா, கார்பரேட் ஓரியன்டா அவன் வந்து ஒவ்வொரு கார்பரேட்டும் அவனுடைய பிஸ்னஸுக்கு சாட் ஜிபிடி மாதிரி ஏஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. அவங்களோட பிஸ்னஸுக்கு சேர்த்து வச்சுக்குவாங்க. அவன் எவன் காசு கொடுக்குறானோ அவங்ககிட்ட பண்ணிக்குவான். மைக்ரோசாஃப்டோட டூல் எல்லாமே யூஸ் பண்ணுறவன் மைக்ரோசாஃப்ட் என்ன ஏஐ கொடுக்குறானோ அதை பயன்படுத்தினா தான் அது இன்டகிரேட் ஆகும். ஸோ அப்போ தான் அவனுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் வந்து பூம் ஆகிறக்கோ இல்லை அவனுடைய ரிசர்ச் டெவலப்மெண்ட் R&D எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். அப்படிங்கிறனால அவன் ஒவ்வொரு ஏஐயும் ஒவ்வொரு கம்பெனிக்காரன் ப்ரிஃபர் பண்ணுவான். சரிங்களா? நம்ம வந்து அதை பேசிக்காக என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். சாட் ஜிபிடி அதிலிருந்து ஒரு பிராண்டை பற்றி நம்ம எடுத்து தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஏஐ ப்ளஸ் NLP அப்படிங்கிறது வந்து மனிதனை போல் சிந்திக்கக்கூடிய ஒரு செயல். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதன் எப்படி யோசிப்பானோ அதே போல் யோசிக்கக்கூடிய ஒரு மிஷின். ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. நம்மளுக்கு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், மிஷினுக்கு ஏஐ. இவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஹியூமனா ஒரு இன்டெலிஜென்ஸை எப்படி யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி மிஷின் எப்படி யூஸ் பண்ணுது. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டு நம்ம ஜெயிச்சிடலாம். மிஷினு, மனிதன். மிஷின் எப்படி வேணா யோசிக்கும். அது ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி பல டேட்டா வச்சு யோசிக்கும். சாட் ஜிபிடியோட டேட்டா பேஸில் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா, அது எத்தனை சைபர் இருக்குதுன்னே தெரியாது. அவ்வளோ டேட்டா. மனிதன் எப்பொழுது பிறந்தான், எப்பொழுது உருவானான், குரங்கு எப்போ உருவாச்சு, அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருக்குல்ல ஹிஸ்ட்ரி எல்லாமே அதுக்கிட்ட இருக்குது. ஹிஸ்ட்ரி, இந்த ஆல்ரெடி இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது. கரண்டாக இருக்கிற டேட்டா ஏதாவது கேட்டோம் அப்படின்னா கூகுள், யாகுன்னு எல்லாத்துலேருந்து சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். கரண்டாக இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது. நம்ம கிட்ட பதில் பேசுறது எல்லாமே வந்து ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற டேட்டாலேருந்து பேசும். நம்ம எவ்வளோ ஞாபகம் வச்சுக்குவோம், நேற்று என்ன சாப்பிட்டேன்னு மறந்துருப்போம். ஆனால் ஏஐ வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிற வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது. கேட்டதே பதில் சொல்லுது. அதுதான் வந்து அந்த ஏஐங்கிறது. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படிங்கிறது கரண்டாக நம்ம என்ன கேட்குறோமோ நீ எப்படி யோசிப்பியோ அதை நான் யோசிக்கிறேன். நேச்சுரலாக நீ எப்படி யோசிப்பியோ அதை நான் யோசிக்கிறேன். ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு எனக்கு கண்டென்ட் வேணும்னு இப்படி வேணும்னு கேட்டோம்னா அதை அப்படியே எடுத்து கொடுக்குது. அது சில மாற்றங்கள் இருந்தால் நம்ம ஹியூமனா அதில் மாற்றங்கள் செய்ய வேண்டும். அது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். அதை மாற்றி நம்ம வந்து அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அதோட கான்செப்ட்.
இதுல வந்து இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் LLM அப்படின்னு சொல்லுவாங்க. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம கொடுக்குற டேட்டா அவன் ஏற்கனவே எல்லாத்தையும் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பான். சரிங்களா? நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏதாவது படிச்சிருந்தா தெரியும். ஒரு C++ ப்ரோக்ராம்ல ஒரு எழுத்தையும் ஒரு நம்பரையும் இன்னொரு நம்பரையும் கூட்டுறதுக்கு ஒரு பக்கத்துக்கு அடிக்கணும். ஒன்னையும் கூட்டி 2ன்னு வரணும்னா ஒரு பக்கத்துக்கு வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் போடணும். ஆனா இது வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ல பாத்தீங்கன்னா லட்சம் இல்ல கோடி 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 அதுக்கு மேல அவ்வளவு டேட்டா கோடிங்கையும் வந்து அது சேவ் பண்ணி வச்சிருக்கு. அத்தனை அவ்வளவே சேவ் பண்ணி வச்சுட்டு இப்ப பிரசண்டா என்ன கேட்கிறோமோ, நம்ம ஒரு கேள்வி கேட்டிருப்போம், ஹிஸ்டரி சேவ் பண்ணணும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாளைக்கு 1,00,000 பக்கத்தை அது சேவ் பண்ணிட்டு இருக்கும். அப்போ உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்தோட டேட்டாவையும் அது வந்து சேவ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோ மெமரி கெப்பாசிட்டி, ப்ராசஸர் எல்லாத்தையுமே வந்து உள்ள வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல இந்த இடத்துல ஒரு விஷயம், நம்ம யூஸ் பண்றது வந்து CPU, ஏஐ யூஸ் பண்றது வந்து GPU. நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடியது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். i5 i3 ப்ராசஸர் யூஸ் பண்றோம் இல்லையா, அதுல மேக்சிமம் நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ல ஒரு 64 கோர் இருக்கும். இந்த கோர் அப்படிங்கிறது ஒரு மூளைன்னு கணக்கு வச்சுக்கலாம். ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள நம்ம நார்மலா இப்ப நம்ம கரண்டா ஆபீஸ்ல யூஸ் பண்றதுல ஒரு 8 கோர் இருக்கும் அதிகபட்சம். 8 மூளை, 8 மனித மூளையை உள்ளடக்கி உருவாக்கப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத கணக்கு வச்சுக்கலாம். இது மாதிரி மேக்சிமம் இதுல எவ்வளவு வைக்க முடியும்னா 64 ஒரு மனித மூளையை உள்ளடக்கி ஒரு கம்ப்யூட்டர் உருவாக்க முடியும். அந்த கம்ப்யூட்டர் இப்ப இருக்கிற 8 கோர் இருக்கிறதே வந்து நம்ம இவ்வளவு வேலை வாங்குறோம், இவ்வளவு யூஸ் பண்றோம், இவ்வளவு வேலை வாங்குறோம். ஒரு 64 கோர் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர்ல நம்ம எவ்வளவு வேலை வாங்கலாம். சர்வர் அந்த மாதிரி இருக்கிறதுல இருக்கும். அதுல வந்து அவ்வளவு கோர் இருக்கும், அவ்வளவு வேலைகள் அதுக்கு நடந்து கொண்டு இருக்கும். இது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். GPU அப்படிங்கிறது கிராஃபிக்கல் ப்ராசஸர் யூனிட். இது எல்லாமே வந்து ஒரு கேம் டெவலப்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்டது. கிராஃபிக்ஸ் சம்மந்தப்பட்டு கேம், அதாவது வேகமாக வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக, கிராஃபிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து வேகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த GPU. இந்த GPU வந்து இதுல 64 சொன்னோம் இல்லைங்களா, அதுல எத்தனை இருக்குன்னா ஒரு GPUல 18,000 கோர் இருக்கும். சரிங்களா? எலன் மஸ்க் வந்து இந்த GPU ஒரு GPU மாதிரி A100 NVIDIAவோட A100ங்கிற GPU ஒரு ப்ராசஸர் 18,000 கோர் இருக்கிறது இன்ட்டு 1,00,000 GPU வாங்கி அவன் வந்து அவனுடைய ட்விட்டர்ல குரோக் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த குரோக்கை வந்து அவன் டெவலப் பண்றதுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு வந்து நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டருக்கு ஒரு தூசி அளவு கூட கிடையாது. அவ்வளவு டேட்டாவை வச்சு ப்ராசஸ் பண்றதுக்கு அவ்வளவு GPU அவங்க யூஸ் பண்றாங்க. சரிங்களா? இதுதான் ஏஐக்கும் நம்ம நார்மலா இருக்கக்கூடிய சிஸ்டத்துக்கு உள்ள டிஃபரன்ஸ். ஏஐ வந்து GPU யூஸ் பண்ணுது, நம்ம நார்மலா CPU யூஸ் பண்றோம். அந்த CPU இருக்கிற 8 கோர்ல ஒரு கோர் தான் நம்ம மூளை. அதே தடுமாற்றம் தான். ஆனா நம்மளுக்கு வந்து வயதாகும், அது பிரச்சனைகள் வரலாம், நம்ம கூட இல்லாமல் போயிடலாம். ஆனா அந்த கோர் அப்படியே தான் இருக்கும். சிஸ்டத்தோட கோர் என்னைக்கு அப்படியே ஒர்க் ஆகிட்டே இருக்கும். என்னைக்கு அதோட இது குறையாது. ஏன்னா மாத்திக்கலாம், போயிடுச்சுன்னு சொன்னா மாத்திக்கலாம், அவ்வளவுதான். இதுதான் கான்செப்ட். நார்மல் ஒரு CPU, மனித மூளை, GPU இதெல்லாமே கான்செப்ட் இவ்வளவுதான். சரிங்களா? இதை வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதை நம்ம வந்து ரியல் டைமா இது ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு நம்ம அது கொடுக்கக்கூடிய ப்ராம்ப்ட், அது ப்ராம்ப்ட்டுங்கிறது என்ன நான் சொல்றேன். அதுக்கு நம்ம கேள்விகள் கேட்போம், அது கொடுக்கக்கூடிய பதிலை உண்மைத்தன்மையா அப்படிங்கிறத நம்ம வந்து சோதித்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து நம்ம வந்து ப்ரீ ட்ரெயின்டு டேட்டா, அதான் நான் சொன்ன பார்த்தீங்களா, ஏற்கனவே இருக்கிற ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சிருக்குன்னு, அத்தனையும் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். நம்மள மாதிரி 1,00,000 பேர் கேள்வி கேட்டிருப்பான். அவன்ல எந்த ஆன்சரை வந்து இது வந்து கேள்வி கொடுக்கும் பொழுது ஒரு ஆன்சர் மட்டும் கொடுக்காது, பல ஆன்சர் கொடுக்கும். பல ஆன்சர் கொடுக்கும் பொழுது எத்தனை பேர் ஒரே மாதிரியான ஆன்சரை வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க அப்படிங்கிறத வச்சு அடுத்த ஒரு 1,00,000க்கு அப்புறம் கேட்குற கேள்விகள்லாம் அந்த ப்ரிஃபர்டு ஆன்சரை ஈஸியாக கொடுக்கும். ஸோ இதான் வந்து ப்ரீ ட்ரெயின் டேட்டா. ஏற்கனவே டேட்டா இருக்கிறத எடுத்து வச்சுட்டு ஒர்க் பண்ணி ரெடி பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்கும். செட் பண்ணி வச்சுட்டு நம்ம கேட்குற கேள்விக்கு அடுத்தடுத்து உடனுக்குடன் பதில் கொடுக்கும். சரிங்களா? இது வந்து நம்ம இந்த செஷன் எல்லாம் முடிஞ்சு போகும்பொழுது நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய சில கேள்விகள் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சும்மா போட்டு பாருங்க. வாய்ஸில் சொன்னாவே போதும், இல்லை தெரிந்த தமிழில் தெரியாத ஆங்கிலத்தில் எப்படி சொன்னாலும் அது எடுத்துக்கும். அது வந்து அதுக்கான பதிலை கொடுக்கும். இதை ChatGPT இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சைன் அப் பண்ணிக்கங்க.
சைன் அப் பண்ணி உங்கள் மெயில் ஐடி கேட்கும், மெயில் ஐடி போட்டு உள்ளே போய்க்கிங்க. அதுக்கு நம்மளை அடையாளம் சொல்லி கொடுத்து விட வேண்டும். நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்கன்னா ஓகே, அது வந்து நீங்கள் அப்புறம் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த பிஸ்னஸ் சம்மந்தமான பதில்களையே கொடுத்து கொண்டு இருக்கும். ஓகே, இதுதான் மெயின் கான்செப்ட். இப்போ இது வரைக்கும் சொன்னது எல்லாமே வந்து ஒரு ChatGPT என்ன பேசிக்ஸ் உங்களுக்கு தாங்க சார், நீங்கள் கேட்டீங்களா பேசிக்ஸ். பேசிக்ஸ் வந்து இதுதான் ChatGPT, AI எப்படி சொன்னாலும் இதை இவ்வளோதான் பேசிக்ஸ். இதை நம்ம எப்படி ஒன்று வேலை வாங்க போகிறோம், இதுகிட்ட நம்ம என்ன வேலை சொல்லி என்ன வேலை வாங்குறது அப்படிங்கிறத இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்லுவானுங்க. இந்த ப்ராம்ப்டிங் சொல்லி கொடுக்கறதுக்கு சென்னையிலலாம் வந்து 30,000 காசு வாங்குறானுங்க ஒரு மாதம் கிளாஸ். ப்ராம்ப்டிங்னா என்ன? ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள்னு சொல்லலாம், கமாண்டுன்னு சொல்லலாம், கட்டளைன்னு சொல்லலாம். இது வந்து ப்ராம்ப்ட். அதுக்கு ஆர்டர் போடுறோம், ஆர்டர் போட்டால் அது அந்த குட்டிச்சாத்தான் வந்து ஒரு ஆர்டர் சொல்கிறோம், அது செய்யுது. அதுக்கு ஒரு கட்டளை இடுறோம், செய்யுது. அதுக்கிட்ட கேள்வி கேட்குறோம், பதில் சொல்லுது. தெரியலன்னா தெரிஞ்சுட்டுன்னு சொல்லும், கூகுளில் தேடிடும். கூகுளில் போய் நம்ம தேடுறதுக்கு டைம் ஆகும். அது எல்லாத்தையும் தேடி வச்சிருக்க ஏற்கனவே, இல்லை சொன்ன ஸ்பாட்டில் தேடி எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு தேவையானது மட்டும் ஆன்சர் பண்ணிடும். இது நம்ம கேட்குற கேள்வியில் தான் இருக்குது. அதுதான் இந்த ப்ராம்ப்டிங் வந்து நீங்கள் எவ்வளோ ஈஸியாக தெளிவாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதுவும் தெளிவாக பதில் கொடுக்கும். இந்த ஸ்மார்ட் ப்ராம்ப்டிங் சொல்லுவாங்க, நம்ம இதுலேயே இருக்குது பாருங்க. கிவ் மீ ஏ பிளாக் ஐடியாஸ் விட்டுருங்க. எனக்கு ஒரு லீவ் லெட்டர் வேணும். எனக்கு ஒரு தினேஷ் இந்த பிரதரு லீவ் லெட்டர் ஒன்று அடி அப்படின்னு சொன்னேன். எனக்கு ChatGPTயில் ஒரு லீவ் லெட்டர் கொடுன்னு கேட்டான். ஐ எம் சஃபரிங் ஃப்ரம், எனக்கு என்னென்னு கேட்டால் காய்ச்சல். ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், கிராண்ட் மீ லீவ். அவ்வளோதான், முடிஞ்சு. இது வந்து நார்மல் ப்ராம்ப்டிங், சிம்பிள் ப்ராம்ப்ட். ஸ்மார்ட் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது, ஐயா எனக்கு 4 நாள் காய்ச்சல், என்னால் தூங்க முடியல, நைட்டெல்லாம் தூங்கலை, ஆஃபீஸ்க்கு வந்தால் என்னால் வேலை செய்ய முடியாது, அதுக்கப்புறம் நான் வந்தேன்னா என்னோட வேலையெல்லாம் பெண்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணிடுவேன். ஆனால் இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், டாக்டர்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், டாக்டர் வந்து மதியானத்துக்கு மேலே தான் வருவேன்னு சொன்னார். அதனால் நம்ம போய் டாக்டரை பார்த்துட்டு டாக்டர் என்ன சொல்கிறாரோ இன்ஜெக்ஷன் போட சொன்னால் இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் என்னால் வர முடியுங்க, அதனால் எனக்கு லீவு கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு பக்கத்துக்கு அடிச்சிருச்சு. இதை நான் இப்படி சொன்னதை அது வந்து ஒரு பக்கத்துக்கு டிரைவ் பண்ணிருச்சு. இந்த மாதிரி இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு அதோட ஒரு ஒரு நோயாளி தன் முதலாளிகிட்ட எப்படி வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து, நோயாளி இல்லை ஒரு ஸ்டாஃப் வந்து முதலாளி ஏமாத்தி எப்படி லீவ் வாங்குறது அப்படிங்கிறத அது டக்குன்னு சொல்லி கொடுத்துருச்சு. ஸோ எடுத்து அது நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா பார்த்தாவே நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருக்குது. மனு எழுதும் பொழுது 2 லைன்ல எழுதி கொடுத்தா தூக்கி போட்டு போயிடுவாங்க. 2 பக்கத்துக்கு எழுதி கொடுத்தோம் அப்படின்னா ஏதோ பிரச்சனை இருக்க மாட்டேங்குது பார்க்கலான்ட்டு எடுத்து வைப்பாங்க. ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். இதுதான் வந்து ப்ராம்ப்டிங் அண்ட் ஸ்மார்ட் ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது தான். ஸோ கிவ் மீ ஏ பிளாக் ஐடியாஸ்ன்னு சொல்லும் பொழுது என்ன பிளாக்னு அதுக்கு தெரியாது, நீங்கள் எதுக்காக சொல்கிறீங்கன்னு தெரியாது, உங்களுக்கு என்ன வேணும், ரிசல்ட் எப்படி வேணும் அப்படிங்கிறது தெரியாது. எதுவுமே தெரியாமல் அது வந்து ஒரு பிளாக் ஐடியாவை நம்மளுக்கு கொடுக்க முடியாது. சும்மா எடுத்து கொடுத்துரும், ஏதாவது ஒன்று நெட்லேருந்து எடுத்து கொடுத்துடலாம், ஏதாவது ஒன்று பண்ணிடும். அதே சொல்லும் பொழுது ஐ எம் லான்ச்சிங் ஏ ஃபுட் டெலிவரி ஆப், நான் வந்து ஒரு ஸ்விக்கி மாதிரி ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் வந்து லான்ச் பண்ணுறேன். அதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 10 போஸ்ட் வேணும். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், அதாவது கூகுளில் தேடும் பொழுது என்னுடைய ஃபுட் ஆப் தான் வந்து ஃபர்ஸ்ட்டாக வரணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு 10 விஷயத்த சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அது வந்து ஒரு 10 விஷயங்கள் நம்மளுக்கு எடுத்து கொடுத்துரும். அதாவது நான் நார்மலாக ஒரு பிளாக் ஐடியான்னு கொடுக்கும் பொழுது, அதாவது ஃபேஸ்புக்கில் ஒரு கண்டென்ட் எழுதுகிறோம், ஒரு ப்ராடக்டை போட்டுட்டு ஒரு கண்டென்ட் எழுதுகிறோம். கண்டென்ட் எழுதும் பொழுது அது என்ன கண்டென்ட்னு நம்ம சொன்னோம்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை அது எடுத்து கொடுக்கும். ஸோ இவ்வளோதான் ஸ்மார்ட் ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது. நம்ம கேட்கக்கூடியது தெளிவாக இருந்தால் கிடைக்கக்கூடியது தெளிவாக இருக்கும். ஓகே, இது யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே செட் ஆகும். பிஸ்னஸ் ஓனர்ஸ், சேல்ஸ் டீம், மார்க்கெட்டர்ஸ். இது ஒரு கம்பெனியில் இருக்கிறாங்க, கம்பெனியில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஆள் இருப்பாங்க. நம்ம வந்து அதில் எங்கே இருக்கிறோமோ நம்ம அதில் வந்து ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அதில் ChatGPT மாதிரியோ இல்லை AI மாதிரியோ டெக்னாலஜி தெரிஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா மற்ற ஸ்டாஃபுக்கு நம்ம முன்னாடி நிற்போம். ஸோ அப்படிங்கிறத கான்செப்ட். அதுக்கு தான் வந்து இது ஸ்மால் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, கார்பரேட், ஸ்டார்ட் அப் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது.